உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் செய்ய வேண்டியது ஒரு காவல் நிலையத்தையும் இன்னைக்கு வேக்கன்சி பொசிஷனை 0 பண்ணணும். இந்த போதை பழக்கம் அப்படிங்கிறது பணக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் என்பது இன்னைக்கு நடுத்தர மக்களை தாண்டி ஏழை மக்களை நோக்கி போதை வந்துருச்சு. அண்ணாமலை காவல்துறைக்கு ஆதரவு உடனடியாக முதல்வர் செய்ய வேண்டியது. இன்றைய சூழ்நிலையில் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லா நிலை உள்ளதை மேற்கோள் காட்டி அண்ணாமலை காவலர்களுக்கு ஆதரவு உடனடியாக முதல்வர் செய்ய வேண்டியது காவலர்களின் பாதுகாப்பு என்று அண்ணாமலை கூறியுள்ளார். பொள்ளாச்சி அருகில் ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் கொல்லப்பட்டிருக்கிறார். காவல்துறையை திட்டுவது எளிது, ஆனால் அந்த காவல்துறையினர் படும்பாடு பெரும்பாடு என்ற நோக்கத்தில் ஓர் நிகழ்ச்சியில் அண்ணாமலை காவல்துறைக்கு ஆதரவாக பேசியுள்ளார். பொள்ளாச்சி பக்கத்தில் ஒரு காவல்துறையினுடைய ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டரை வெட்டி கொண்டிருக்கிறாங்க. உங்கள் ஊர், உங்கள் பகுதி குடிமங்கலத்து பக்கத்தில் அவருடைய கிராமம். அவர் இன்னைக்கு தான் இப்போ தான் மின்மயானத்தில் 7 மணிக்கு அவருடைய பூத உடலை எரித்து கொண்டிருக்கின்றார். அதை யோசிச்சு பாருங்க ஐயா. இன்னைக்கு ஒரே நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்ப்போம். காவல்துறையை திட்டுறது நமக்கு ஒரு நிமிஷம் தான். காவல்துறைன்னா அப்படி தாங்க, எல்லாரும் லஞ்சம் வாங்குவானுங்க, சிம்பிளாக நம்ம சொல்லிட்டு போயிடும் டீ கடையில். ஆனால் இந்த காவல்துறை அதிகாரி வயதானவர், 57-58 வயசு இருக்கக்கூடியவர், இரவு ரோந்து பணியில் இருக்கார். தோட்டத்தில் யாரோ 2 பேர் குடிச்சிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. அது கண்ட்ரோல் ரூமுக்கு மெசேஜ் போகுது. அவங்க ஒயர்லெஸில் சொல்கிறாங்க, பக்கத்தில் யாருப்பா இருப்பீங்கன்னு கேட்பாங்க கண்ட்ரோல் ரூமில். ஐயா நான் தாங்க ஐயா பக்கத்தில் இருக்கிறேன், என்ன ரோந்து வண்டியில் இருக்கேன்னு. 2 வீலரில் இருக்கிறாரு. அண்ணே போய் தோட்டத்தில் என்னென்னு போய் பாருங்கண்ணே அப்படிங்கிறாங்க. வண்டி எடுத்துகிட்டு தோட்டத்துக்குள்ளே வர்றாரு. இப்படி தான் நடக்கும். இதுதான் ஒரு இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம். 2 பேர் சண்டை போடுறாங்க. ஏன்னு கேட்குறீங்க? அருவாள் வச்சுருக்கிறாங்க. பையன் அப்பா ஆல்ரெடி தலையை வெட்டி தலையில் ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கு. காவல்துறை அதிகாரி போய் கேட்குறாரு எதுக்கு வெட்டினீங்கன்னு. நேராக அந்த அருவாளை எடுத்து காவல்துறை அந்த நீங்கள் ஃபோட்டோவை பார்க்கணும். எவ்வளவு கொடூரமாக அவரை வெட்டி சாய்த்திருக்கின்றார்கள், எவ்வளவு கொடூரமாக. அவரை அப்படியே கண்டந்துடமாக இங்கெல்லாம் வெட்டி அவர் அங்கேயே உயிர் பிரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த வயதிற்கு திரும்பி ஓடக்கூடிய நிலைமையில் அவர் இல்லை. இது ஏன் நடக்குதுன்னு நமக்கு பார்ப்போம். இது காவல்துறை அதிகாரி இறந்துட்டாங்க. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா 30 லட்சம் ரூபா நிவாரணம் கொடுத்துட்டாங்க. உடலை எரித்தாச்சு. நம்மளாம் வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லியாச்சு, எல்லாம் பேசியாச்சு, கிளம்பியாச்சு. பட் அந்த வீட்டில் மனைவி இருப்பாங்க, அவங்களுடைய குழந்தைகள் இருப்பாங்க, அவங்க அப்படியே தாங்க இருப்பாங்க. இதுக்கு அடிப்படை காரணம் பாருங்க. நீங்கள் இந்தியாவை தவிர எங்கே போனாலும் ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்காவில் ஒரு செப்பரேட்டாக ஒரு காவல்துறை பார்க்க மாட்டேங்க. இதில் ஆல்வேஸ் பீன் பட்டி. ஒருத்தர் கூட இன்னொருத்தர் இருப்பார். ஒருத்தர் தனியாக எங்கேயுமே வரமாட்டாங்க. 2 பேர் தான் வருவாங்க. பார்க்கில் 2 பேர், ரோந்தல் 2 பேர், நைட் பீட் 2 பேர், மினிமம் 2. கார் ஓட்டுறாங்க 2 பேர். நீங்கள் மூவிஸ் எல்லாம் பார்ப்பீங்க. அப்போ ஒருத்தர் நம்மகிட்ட பேசும்போது இன்னொரு காவல்துறை அதிகாரியினுடைய கை பார்த்தீங்கன்னா பிஸ்டல் மேலே இருக்கும். நீங்கள் எங்கேயாச்சும் இந்தியாவுக்கு வெளியே டூருக்கு போகும்போது அப்சர்வ் பண்ணி பாருங்கள். போலீஸ்ட பப்ளிக்கில் ஒரு கன்ஃபரன்டேஷன் அப்போ ஒருத்தர் நம்மகிட்ட பேசுவார், இன்னொரு காவல்துறை அதிகாரி கை வந்து கன்னில் இருக்கும். ஏன்னா அவர்கிட்ட நீங்கள் மிஸ்பிஹேவ் பண்ணிங்கன்னா அவங்க கன் எடுப்பாங்க, டேசர் வச்சுருப்பாங்க. சப்போஸ் உங்கள் கையில் வெப்பன் இல்லை அப்படின்னா அந்த டேசர் வச்சு அடிப்பாங்க. எல்லாமே இருக்கும், பாடி கேமரா இருக்கும். இன்னைக்கு நம்முடைய காவல்துறையில் 100 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 60 பேர் வேலை பார்க்குறாங்க. 40% பற்றாக்குறை. ஏன்னா நமக்கு என்ன, ஆல்ரெடி நமக்கு சம்பளம் கொடுக்க முடியல அரசு ஊழியர்களுக்கு. இல்லை காவல்துறையும் 40% அவங்களையும் ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு நம்ம சம்பளம் கொடுத்தா அரசு கஜானா திவால் ஆகிவிடும், எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த அதிகாரி தனியாக போகிறார். ஒரு 84-85 பேர் இருக்க வேண்டிய ஸ்டேஷனில் 50 பேர் இருப்பாங்க. 4 SSI இருக்க வேண்டிய இடத்துல 2 பேர் இருப்பாங்க. ஒரு 20 ஹெட் கான்ஸ்டபிள் இடத்துல 12 பேர் இருப்பாங்க. 40 கான்ஸ்டபிள் இடத்துல 25 பேர் இருப்பாங்க. அப்போ நம்ம அடிப்படையில் யோசிக்கணும், ரூட் காஸ். எகெயின் ரூட் காஸ். ஏன் இறந்தார்? யாரோ குடிச்சனால இறக்கலைங்க, யாரோ அருவாடுத்து வெட்டினால இறக்கல. ஏன் இறந்தார்? இதுக்கு ரூட் காஸ் நீங்கள் போட்டீங்கன்னா காவல்துறை சிப்பந்திகளுக்கு, அதிகாரிகளுக்கு வசதி வாய்ப்புகள் நாம் ஏற்படுத்தி கொடுக்காதனால அவர் இறந்தார். சிம்பிள். அவன் குடிக்கிறவன் குடிக்கத்தான் செய்வாங்க, கத்தி எடுத்து வெட்டுறவன் வெட்டத்தான் செய்வான். ஏன்னா அவனுக்கு அந்த அறிவு இல்லை, அதனால தான் அவன் குடிச்சிட்டு கத்தி வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிறான். அதனால் இது எல்லாமே நம்ம ரொம்ப நுணுக்கமாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு, நீங்களும் அரசு எந்திரத்தை கொஞ்சம் அப்படியே தள்ளி தள்ளி வைக்கணும். ஏன்னா அரசு சொல்கிறத மட்டும் நம்ம கேட்காம, உங்களுக்கு ஒரு பெரிய கடமை இருக்குது, அரசு இயந்திரத்தை அப்படியே தள்ளி வைக்கணும். ஏன் காவல்துறைக்கு வந்து நீங்கள் 40% வேகன்சி வச்சுருக்கிறீங்க? ஜெர்மனியில் நான் அதுக்கு முன்னாடி ட்ரைனிங் போகும்போது பார்த்துருக்குறேங்க. 8 மணி நேரம் ஷிஃப்ட் முடிஞ்சால் 8 மணி நேரம் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவார். 8 மணி நேரத்துக்கு மேலே 1 நிமிஷம் வேலை பார்க்க மாட்டாங்க. ஆனால் இங்கே நம்முடைய காவல்துறை அதிகாரிகள், சிப்பந்திகள் எவ்வளோ நேரங்க? 15 மணி நேரம், 16 மணி நேரம், 17 மணி நேரம், 18 மணி நேரம்.
அதனால் எல்லா விஷயத்தையும் கூட அடிப்படை என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த அரசியலை நோக்கி நீங்கள் எல்லா அரசியல் கட்சிகளையும் நகர்த்தி அந்த அரசியலை நோக்கி எல்லா அரசியல் தலைவர்கள், உங்கள் எம்பி, எம்எல்ஏ, கவுன்சிலர், பஞ்சாயத்து தலைவர், அதை நோக்கி நீங்கள் நகர்த்த ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் நம்ம கட்டாயமாக பிறக்கும். நம்முடைய காலகட்டத்தில் நம் கண் முன்னாடி நாம் அதை பார்ப்போம். அதனால் அந்த உயிர் பிரிந்த, நம்மை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த அஞ்சலி இந்த நேரத்தில் நான் உங்கள் ஊருக்கு, உங்கள் மண்ணுக்கு வந்திருக்கின்ற காரணத்தினால அவருக்கும் இந்த நேரத்தில் செலுத்தி, காரணம் நமக்காக பாடுபட்டவர். காவல்துறைக்கு ஆதரவாக பேசிய அண்ணாமலை மற்றொரு செய்தியாளர்களின் சந்திப்பின் போது காவல்துறையினரின் பாதுகாப்புக்காக உடனடியாக முதலமைச்சர் செய்ய வேண்டியது குறித்து கோரிக்கையாக பத்திரிகையாளர் முன் வைத்துள்ளார். இன்னைக்கு அதிகமான குற்றச்சம்பவங்கள் நடக்குதுங்கன்னா 3 விஷயம். ஒன்று, சாராயம் ஆறாக ஓடுகிறது. எல்லா இடத்துலையும் இன்னைக்கு குடிப்பழக்கம் அதிகமாகி போச்சுங்க. டாஸ்மார்க் விற்பனை, அரசே விற்பனை பண்ணுறாங்க, இது ஒரு பக்கம். 2, இந்த போதை பழக்கம் அப்படிங்கிறது பணக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் என்பது இன்னைக்கு நடுத்தர மக்களை தாண்டி ஏழை மக்களை நோக்கி போதை வந்துருச்சு. ஏன்னா ரொம்ப சீப்பாக இருக்குது, சிந்தட்டிக் ட்ரக். அது 2வது. 3வது, நம்ம காவல்துறையை பற்றி பேசிட்டோம். இன்னைக்கு அரசு இரும்பு கரத்தோடு இந்த அடிக்ஷன் டு ஆல்கஹால் அதை குறைக்கணும், டாஸ்மார்க்கை ரெகுலேட் பண்ணணும், இரும்பு கரத்தை கொண்டு போதை வஸ்துக்கள், ட்ரக்ஸை எல்லாம் இரும்பு கரத்தை கொண்டு அடக்கணும். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், எல்லா கேஸஸும் பாருங்கள், சின்ன பசங்க ரோட்டுக்கு அருவா எடுத்துகிட்டு வர்றாங்க, கஞ்சா புழக்கம். ரவுடிகள் கொலை பண்ணுறாங்க, கஞ்சா புழக்கம். 14 வயசு இருக்கிற பையன் அருவாளை தூக்கி வெட்டியிருக்கான், நேற்று நம்ம நியூஸ் பார்த்தோம். அதனால் இதையெல்லாம் சரி செஞ்சால் மட்டும்தான் சமுதாயமாக நாம் பிழைக்க முடியும். ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் ஐயா சண்முகவேல் அவர்கள் 52 வயது. நேற்று நள்ளிரவில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கும் பொழுது ஒரு தோட்டத்து வீட்டில் நடக்கக்கூடிய சண்டை, இந்த கண்ட்ரோல் ரூமுக்கு மெசேஜ் போய் இவருக்கு தகவல் அங்கே போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் இவரை தாக்கி அருவாளால் வெட்டி படுகொலை செய்கிறாங்க. ஐயா, இன்னைக்கு தமிழகத்தில் தொடர்ச்சியாக காவல்துறையை தாக்குவது அதிகமாகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு காவல்துறையினுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் பல அதிகாரிகள் இரவு ரோந்து பண்ணுறாங்க. குறிப்பாக குடிபோதையில் வரக்கூடிய மனிதர்கள், கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில், ஏன்னா அவங்களுக்கே என்ன பண்ணுறனே தெரியாமல் பண்ணுறாங்க. இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் செய்ய வேண்டிய, நாங்கள் ஒரு டீட்டெயில் அறிக்கையாக கூட கொடுத்துருந்தோங்க ஐயா, நீங்கள் எல்லாருமே தொலைக்காட்சியில் அதை பேசியிருந்தீங்க. உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் செய்வது, முதலமைச்சர் 30 லட்சம் ரூபாய் குடும்பத்திற்காக நிவாரணம் அளிச்சிருக்கிறாங்க, அது வருங்க ஐயா, அது முதலமைச்சருடைய கடமை கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு நன்றி. முதலமைச்சர் அவர்கள் செய்ய வேண்டியது, ஒரு காவல் நிலையத்தையும் இன்னைக்கு வேக்கன்சி பொசிஷனை 0 பண்ணணும். அடுத்த 3 ஆண்டுகளில் ரெக்ரூட்மெண்ட் பாலிசியாக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து 10,000, 15,000, 20,000 வருஷத்துக்கு எத்தனை கான்ஸ்டபிள் ரெக்ரூட் பண்ண முடியுமோ அத்தனை பேர்த்தையும் ரெக்ரூட் பண்ணி, சப் இன்ஸ்பெக்டர் ரெக்ரூட் பண்ணி, டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ரெக்ரூட் பண்ணி, காவல்துறையில் 0 வேக்கன்சிங்கிற பொசிஷனுக்கு கொண்டு வரும். இது முதல்ல நம்ம செய்ய வேண்டிய கடமை. காரணம் என்னென்னா, இரவு ரோந்துக்கு போகிறவங்க தனியாக போகாமல் 2 பேரோட போகணும், பட்டி சிஸ்டம்னு சொல்லுவாங்க, 2 பேர். அடுத்தது, எல்லா காவல்துறை சரகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் நவீன உபகரணங்கள்லாம் வாங்கி கொடுக்கணும். மாடர்ன் டெக்னாலஜி, மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன அது தேவை? நல்ல பெட்ரோல் வண்டிகள், நல்ல லைட்டு போட்டு சைரனோடு இருக்கக்கூடிய வண்டிகள், வேகமாக போகக்கூடிய 4 சக்கர வாகனங்கள், காவல்துறையிட்ட மாட்டக்கூடிய பாடி கேமரா, டேசர் கன். எல்லாத்தையும் கன் எடுத்து சொல்ல முடியாது, சில பேருக்கு டேசர் கன் அது கொண்டு வரணும். அடுத்து, ஒரு ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் கூட வெப்பனை யூஸ் பண்ணுறக்கூடிய அனுமதி. ரோந்துக்கு போகும்போது அவங்களோட சைடில் வெப்பன் இருக்கணும். இவருக்கு 52 வயது, இரவு நேரத்தில் போய் தனியாக செக் பண்ண போயிருக்கிறார். இதையெல்லாம் சரி பண்ணணும். 3வது, காவல்துறையினுடைய குறை நிறை. இன்னைக்கு புது மாவட்டங்கள் உருவாக்குறோம், ஆனால் எத்தனை காவல் நிலையங்கள் புதுசாக உருவாக்குறோம்? இன்னைக்கு காவல் நிலையங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன் எல்லையெல்லாம் பறந்து விரிஞ்சிருக்கு. 2 மணி நேரம் போகக்கூடிய காவல்துறை காவல் ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்குது. இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் தனியாக ஒரு ஆணை பிறப்பித்து டிஜிபி அவங்களை அறிவுறுத்தி தமிழகம் முழுவதும் காவல் போலீஸ் ஸ்டேஷனுடைய ஜூரிஸ்டிக்ஷனை ரீபேலன்ஸ் பண்ணணும், புதுசாக போலீஸ் ஸ்டேஷனை உருவாக்கணும், காவல்துறையின் மீது இருக்கக்கூடிய பணிச்சுமையை குறைக்கணும். ஏன்னா ஒரு பக்கம் நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிருக்கிறோம், சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, எளிதாக கடந்து விடுகின்றோம். ஆனால் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்க வேண்டும் என்றால் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய காவல்துறைக்கு நவீன உபகரணங்கள் இருக்கணும், மேன் பவர் இருக்கணும், டெக்னாலஜி இருக்கணும். இதையெல்லாம் செஞ்சோம்னா அடுத்து இன்னொரு காவல்துறை அதிகாரியினுடைய சிப்பந்தியோ அதிகாரியோ கான்ஸ்டபிளோ சப் இன்ஸ்பெக்டரோ அவங்களுடைய உயிர் பறிபோகக்கூடாது. காரணம், இவர்கள் நமக்காக பணி செய்து நமக்காக உயிர் விடுகின்றார்கள். அவங்களை பாதுகாக்க வேண்டிய மாபெரும் பொறுப்பு மீடியாவுக்கு இருக்குது, மக்களுக்கு இருக்குது. அதனால் மீடியா நண்பர்களும் இதை ஆக்கப்பூர்வ ஒரு விவாதமாக மாற்றி அரசுக்கு அழுத்தம் கொடுத்து
காவல்துறைக்கு தேவையான எல்லா வசதிகளும் நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற நேரத்தில் அன்போடு கேட்டுக்கிறோம். எங்கும் அண்ணாமலை, எதிலும் அண்ணாமலை என்ற நிலை விரைவில் வரும். அதுவரை இன்று நாம் அவருக்காக ஒன்று சேர்வோம். எப்படி ஒன்று சேர்வோம்? நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதால் ஒன்று சேர்வோம். மேலும் மற்றவர்களையும் ஒன்று சேர வைக்க இந்த வீடியோவை ஒரு முறை லைக், ஷேர் செய்யவும். மேலும் நாம் நமது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்வோம். கமெண்ட் பாக்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.